அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லாரும் தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அது ஆரோக்கியமான வாழ்க்கைதான். நோய் நொடிகள் இல்லாமல், மருத்துவமனைகளில் அதிக நேரமும் அதிக செலவுகளும் செலவிட வேண்டிய நிலை இல்லாமல், படுக்கையிலேயே வாழ்க்கையை கழிக்க வேண்டிய கட்டாயம் இல்லாமல், உடலின் உள்ளுறுப்புகள் அனைத்தும் சரியாக செயல்பட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ஒவ்வொருவரின் ஆசையாக இருக்கிறது. ஆனால் அதற்கு மாறாக எக்கச்சக்கமான நோய்களோடும் பிரச்சனைகளோடும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளோடும் இன்று பல மனிதர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் நம்முடைய கண் முன்னே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆரோக்கியம் என்பது இன்றைக்கு எல்லாருக்கும் தேவை. அதனால் தான் பலரும் துவா செய்யச் சொல்லி கேட்கிறார்கள். ஆரோக்கியத்திற்காக துவா செய்யுங்கள். இந்த நோய் இருக்கிறது, அந்த நோய் இருக்கிறது, இந்த அளவுக்கு மருத்துவச் செலவு இருக்கிறது, இந்த கஷ்டத்தில் இருக்கிறோம் என்றெல்லாம் பலரிடமிருந்து நாம் கேட்கிறோம். நான் ஒருவன் மட்டுமல்ல, பல இமாம்களிடத்திலும் மார்க்க அறிஞர்களிடத்திலும் இப்படிப்பட்ட துவா கோரிக்கைகள் தினந்தோறும் வந்து கொண்டே இருக்கிறது. இது இன்றைய சமுதாயத்தின் நிலைமையை தெளிவாக நமக்கு காட்டுகிறது. இந்த காணொளியில் நான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான, மிக சக்திவாய்ந்த துவாவை சொல்லித் தர விரும்புகிறேன். இந்த துவாவை நம்முடைய நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினசரி ஓதியிருக்கிறார்கள். இந்த துவாவின் பரக்கத்தின் மூலம் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கும் ஆரோக்கியத்தை வழங்குவான். இந்த துவா என்ன, எப்போது ஓத வேண்டும், எத்தனை முறை ஓத வேண்டும் என்பதை எல்லாம் இந்த உரையின் முழுவதிலும் தெளிவாக பார்க்கப் போகிறோம். இன்ஷா அல்லாஹ் முழுமையாக கவனித்து கேட்டால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, பொதுவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருமையான விஷயத்தை சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு ஈமானுக்குப் பிறகு கிடைக்கக்கூடிய மிக பெரிய பொக்கிஷம் என்ன என்று கேட்டால் அது ஆரோக்கியம் தான் என்று அவர்கள் கூறினார்கள். உண்மையிலேயே இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் பணம், சொத்து, வசதி, பதவி எல்லாவற்றையும் நாம் சம்பாதித்து விடலாம். ஆனால் அவை எல்லாம் இருந்தும் அவற்றை அனுபவிக்க நமக்கு ஆரோக்கியம் இல்லையென்றால் அந்த செல்வத்தின் பயன் என்ன? எல்லாம் இருக்கிறது, ஆனால் எதையும் தொட முடியாது. எல்லாம் இருக்கிறது, ஆனால் எதையும் சாப்பிட முடியாது. எல்லாம் இருக்கிறது, ஆனால் எங்கும் செல்ல முடியாது என்ற நிலை ஏற்பட்டால் அது வாழ்க்கையா? அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? அதனால் தான் ஆரோக்கியம் இருக்கும் போதே அதன் மதிப்பை உணர வேண்டும். ஆனால் பெரும்பாலும் மனிதன் ஆரோக்கியத்தை இழந்த பிறகுதான் ஐயோ, இப்படிச் செய்திருக்கக் கூடாதே, இப்படி வாழ்ந்திருக்கக் கூடாதே என்று வருந்துகிறான். இப்ராஹீம் பின் அதுஹம் ரஹிமஹுல்லாஹ் என்ற மகான் ஒரு அழகான கருத்தை சொன்னார்கள். அல்லாஹ் ஒருவர் மீது அருள் புரிந்திருக்கிறான் என்பதை அந்த அருளின் எதிர்நிலையை பார்க்கும்போதுதான் மனிதன் உணர்கிறான். வெயிலில் நின்றால்தான் நிழலின் அருமை தெரியும். கோடை வந்தால்தான் மழையின் மதிப்பு புரியும். அதேபோல் நோய் வந்தால்தான் ஆரோக்கியத்தின் விலைமதிப்பு நமக்கு தெளிவாக புரிகிறது. அன்பான சகோதரர்களே, இன்று நீங்கள் எந்த ஒரு நோயில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிரமத்தில் இருந்தாலும் மனம் தளர வேண்டாம். இதற்கு ஒரு முடிவே இல்லையா, இதற்கு ஒரு விடிவே இல்லையா என்ற அவநம்பிக்கையை முதலில் கைவிடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், அல்லாஹ் எந்த நோயையும் மருந்தில்லாமல் படைக்கவில்லை. ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. வெளிப்படையான மருந்துகள் எவ்வளவு அவசியமோ அதே அளவுக்கு ஆன்மீக மருந்துகளும் அவசியம். குர்ஆன் மற்றும் நபிகளாரின் துவாக்கள் நம்முடைய மனத்துக்கும் நம்பிக்கைக்கும் தன்னம்பிக்கைக்கும் ஒரு பெரிய மருந்தாக இருக்கின்றன. இந்த இடத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பும் துவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினசரி காலையிலும் மாலையிலும் ஓதிய துவாவாகும். இந்த ஹதீஸ் அபூதாவூதிலும் முஸ்னத் அஹ்மதிலும் பதிவாகியுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை நேரத்தில் 3 முறை, மாலை நேரத்தில் 3 முறை இந்த துவாவை ஓதி வந்தார்கள். இந்த துவாவை யார் யார் ஓதலாம் என்றால், நோயாளிகள் ஓதலாம், நோயின் ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் ஓதலாம், நாள்பட்ட நோய்களில் சிக்கியவர்கள் ஓதலாம், டயாலிசிஸ், கேஞ்சர் போன்ற தொடர் சிகிச்சைகளில் இருப்பவர்கள் ஓதலாம். அதே நேரத்தில் இளம் வயதில் ஆரோக்கியமாக இருப்பவர்களும் முன்னெச்சரிக்கையாக இந்த துவாவை ஓதி வரலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய அந்த துவா இதுதான். اللهم عافني في بدني، اللهم عافني في سمعي، اللهم عافني في بصري، لا إله إلا أنت. اللهم عافني في بدني، اللهم عافني في سمعي، اللهم عافني في بصري، لا إله إلا أنت. இந்த துவாவில் யா அல்லாஹ் என் உடலுக்கு ஆரோக்கியம் தா, யா அல்லாஹ் என் செவிப் புலனுக்கு ஆரோக்கியம் தா, யா அல்லாஹ் என் பார்வைக்கு ஆரோக்கியம் தா, உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று கேட்கிறோம். உடல் என்று சொன்னாலே எல்லா உறுப்புகளும் அடங்கிவிடும்.
இருந்தாலும் பார்வையும் செவியும் மனிதனுக்கு மிகவும் முக்கியமான உறுப்புகள் என்பதால்தான் நபிகள் நாயகம் அவற்றை தனியாக குறிப்பிட்டு துவா செய்தார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த துவாவை முழு நம்பிக்கையோடு யக்கீனோடு தினசரி காலையும் மாலையும் 3 முறை ஓதி வந்தால் அல்லாஹ் நிச்சயமாக அதில் பரக்கத்தை வைப்பான். தற்போதுள்ள நோயிலிருந்து விடுபடுவதற்கான வழியையும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பல நோய்களிலிருந்து பாதுகாப்பையும் அல்லாஹ் வழங்குவான் என்று அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். இங்கே நாம் ஹஜரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையை நினைவில் கொள்ள வேண்டும். பல ஆண்டுகள் கடுமையான நோயில் படுக்கையிலேயே இருந்தார்கள். உடல் முழுவதும் நோய், தனிமை, புறக்கணிப்பு எல்லாவற்றையும் சந்தித்தார்கள். ஆனாலும் அவர்கள் ஒருபோதும் அல்லாஹ் மீது இருந்த நம்பிக்கையை இழக்கவில்லை. இறுதியில் அல்லாஹ் ஒரு கட்டளையால் ஒரு நீரால் அவர்களின் எல்லா நோய்களையும் அகற்றினான். இது அல்லாஹ் நாடினால் எதுவும் சாத்தியம் என்பதற்கான மிகப்பெரிய சான்று. எனவே அன்பான சகோதரர்களே, நோய் வந்தாலும் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் யார் பேசினாலும் பேசாவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழக்காதீர்கள். மனம் தளராமல் போராடுங்கள். நபிகளார் கற்றுத்தந்த இந்த துவாவை தொடர்ந்து ஓதுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நிவாரணம் தருவான். வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த துவாவை தொடர்ந்து ஓதி அதன் படி செயல்பட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழக்கூடிய நல்ல தஃபீக்கை வழங்குவானாக. ஆமீன். இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்யுங்கள். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.